அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இரும்பு தோசைக்கல்லை உடனே எப்படி தோசை செய்யலாம், எப்படி ஒரே நாளில் பழக்கி தோசை செய்யலான்றதை நம்ம முழு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. நம்ம புதுசாக தோசைக்கல் இரும்பு கல் வாங்கினதை நம்ம எப்படி பழக்கலான்றது நம்ம பார்க்கலாம். நல்லா இரும்பு கல் நல்லா கனமாக இருந்துச்சு. நான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி கனமான கல் வாங்கினீங்கன்னா தோசை சூப்பராக வரும். இப்போ இதை நம்ம ரொம்ப நாள் காலனி தண்ணி ஊற்றி வச்சு ஊற வச்சு அந்த கல் மாதிரிலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம இட்லி மாவு இருந்தால் போதும், ஒரே ஒரு கை இருந்தால் போதும். இப்போ ஒரு கை இட்லி மாவு எடுத்து நம்ம அதில் நல்லா போட்டுக்கலாம். போட்டு நல்லா நம்ம தோசை சுடுறது போல் நல்லா நம்ம தடவி வச்சிடலாம். உடனே சுடலாம். நம்ம நல்லா இதை கழுவிட்டோம்னாக்கா நம்ம ரொம்ப நாள் பழக்கணும் வைக்கணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது மேலே ஒரு மாதிரி கழும்பு பூசி இருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி புளிச்ச மாவை பூசும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ இது நம்மளுக்கு நல்லா காயணும். பின்னாடியும் வேணால் கூட நம்ம தேய்ச்சிக்கலாம். பின்னாடி வேண்டாம், ஏன்னா பின்னாடி இருக்கட்டும். முன்னாடி மட்டும் நம்ம தேய்ச்சி நல்லா இந்த மாதிரி விட்டுறலாம். போதும், இது அப்படியே நம்மளுக்கு காயட்டும். காஞ்சோடனே நம்ம கழுவிட்டு உடனே தோசை சுடுறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். தோசைக்கல் பாருங்கள், நம்மளுக்கு எந்த அளவுக்கு இந்த மாவெல்லாம் நல்லா காஞ்சு அதில் இருக்க கழும்பெல்லாம் எப்படி ஒட்டிக்கிட்டு வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துருவோம். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம கழுகுறத பார்ப்போம். காலையில் பூசி வச்சோம்னா நைட்டு கழுவலாம், இல்லை நைட்டு பூசி வச்சோம்னா நம்ம காலையில் கழுவிட்டு உடனே நம்ம தோசை ஊற்றலாம். இந்த கருப்பு பாருங்கள், அதில் இருக்க அந்த கழும்பு பூசி வச்சுருப்போம், அதெல்லாம் வந்துருச்சு பாருங்கள். அந்த காலத்தில் தான் கழனி தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டு ஊற வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம இதை மாற்றி இதை எடுத்துகிட்டு கழனி தண்ணி போட்டு கழுகுறத பார்ப்போம். கழனி தண்ணி வச்சுருக்கேன்னா, நீங்கள் கழனி தண்ணி இல்லைன்னா கூட எப்படியும் நம்ம அரிசி கழுவின தண்ணியெலாம் நம்ம வச்சுருப்போம். அந்த மாதிரி கழனி தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கழுவிட்டோம்னாக்கா நம்ம அதில் இருக்க அந்த புளிப்புலாம் நம்மளுக்கு இதெல்லாம் எடுத்துரும். அந்த கழனி தண்ணி இருக்க புளிப்பு நல்லா தேய்ச்சிக்கிடுவோம். நார் போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். கழனி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நம்ம கழுகிடுவோம். சபீனா போட்டுக்குருவோம். சபீனா போட்டு கொஞ்சம் நல்லா தேய்ச்சிக்கலாம். நல்லா சொரப்பான நார் இருந்தால் போட்டு தேய்ச்சிக்கிறோங்க. அதில் இருக்க துருவெல்லாம் வந்துடும் நம்மளுக்கு. நான் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா தேய்ச்சிட்டேன். நல்லா தேய்ச்சிக்குவோம். பின்னாடி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை, முன்னாடி மட்டும் தேய்ச்சா போதும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஏற்கனவே அந்த கழும்பெல்லாம் மாவுலே போயிடுச்சு. இன்னும் பாருங்கள் எவ்வளோ கருப்பாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான். இதை கழுவி எடுத்துட்டோம்னாவே போதும். உடனே நம்ம தோசை ஊற்றலாம். இப்போ நம்ம கழுவிக்கிடுவோம். பாருங்கள், தெரியுது பாருங்கள், நல்லா கழனி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வச்சு இப்போ நம்ம அடுப்பில் வச்சு தோசை சுடுறது எப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கணும். வதக்கிட்டு நம்ம தோசை ஊற்றுறத பார்க்கலாம். கழுகுன கல்லை நம்ம அடுப்பில் வச்சுருவோம். அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் காயட்டும். காஞ்சது நம்ம விளக்கெண்ணெய் இருக்குது பாருங்கள், நம்ம இந்த ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்களே, அந்த விளக்கெண்ணெய் நம்ம அதில் நல்லா 1 ஸ்பூன் தாராளமாக நல்லா ஊற்றலாம். நல்லா காயட்டும். இந்த விளக்கெண்ணெயில் இந்த வெங்காயத்தை ஒன்று எடுத்து நம்ம இப்படி வெட்டிக்கிறோம். வெட்டிட்டு நல்லா வச்சுட்டு இந்த விளக்கெண்ணெயை வச்சு நல்லா நம்ம தோசைக்கல் ஃபுல்லாக நம்ம நல்லா தடவி விடுவோம். விளக்கெண்ணெய் முத போட்டால் தான் நம்மளுக்கு தோசை நல்லா வரும். நல்லா இந்த எண்ணெயிலே வெங்காயத்தை போட்டு நல்லா இப்படி பண்ணி விட்டுருவோம். நல்லா பண்ணிட்டோம்னாக்கா நம்ம அதில் இருக்க துருவெல்லாம் வந்துட்டு கல் நல்லா பழக்கும். இந்த வெங்காயத்தை வச்சு நம்ம நல்லா இதில் தேய்க்கும்போது கல் நம்மளுக்கு நல்லா பழகும். வெங்காய சாறு அதில் படப்பட அது நம்மளுக்கு கல் நல்லா பழகி சரன்னு தோசை சுட வந்துடும். நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கிடுவோம். முழு வெங்காயம் தேய்ச்சது போதும். இப்போ நம்ம ஒரு வெங்காயத்தை சும்மா வேஸ்ட்டு வெங்காயமாக வெட்டி இதை நம்ம வதக்கி வேஸ்ட்டு பண்ணிடலாம். இது நல்லா போட்டு சட்டி ஃபுல்லாக பரவுற மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் இப்படி போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். இந்த வெங்காயம் வேணாம், இதை தூக்கி போட்டுருவோம். அதில் இருக்க கழும்புகள்லாம் நம்மளுக்கு வந்துடும். ரொம்ப ஈஸி. ஒரே நல்லா நம்ம பழக்கிட்டு தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். சட்டி ஃபுல்லாக போகிற மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா தடவி விட்டுக்குருங்க. சட்டி ஃபுல்லாக தடவி நல்லா கொஞ்சம் நேரம் வெங்காயம் வதங்கிடுச்சு.
இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம ஒரு தோசை ஊற்றி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. வெங்காயத்தெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சிடலாம் எல்லாத்தையும். அதில் இருக்க கழும்புகள்லாம் நம்மளுக்கு வந்துடும். நல்லா தொடச்சி எடுத்துருவோம். இது பாருங்கள், அந்த கழும்புக பூரா வந்துடும். நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தோசை ஊற்றி அதை நம்ம கீழே போட்டுருவோம். முதல்ல நல்லா இந்த மாதிரி சட்டி சூடு பண்ணிவிட்டு கையில் சூடு வச்சுக்கிறாம நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி எடுத்திங்கனாக்கா அதில் இருக்க அந்த கழும்பு எல்லாம் வந்துடும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், எல்லா கழும்பும் வந்தாயிடுச்சு. மறுபடியும் நம்ம கொஞ்சமாக விளக்கெண்ணையே ஊற்றிக்கிறோம். ஒரு 2-3 டைம் நம்ம விளக்கெண்ணெய் ஊற்றி சுட்டோம்னாக்கா நம்மளுக்கு தோசை நல்லா எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ நம்ம வந்து ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெயை வந்து எல்லா இடத்துலையும் நல்லா தடவி விட்டுறலாம். இப்போ நம்ம முதல்ல ஒரு தோசை ஊற்றலாம். பிஸ்மில்லா. ரொம்ப பெருசாக ஊற்ற வேணாம். மொதல் ஊற்றும்போது கொஞ்சம் குட்டியாகவே ஊற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ நல்லா வருதுன்னு. விளக்கெண்ணெய் தேய்ச்சோம்னாக்கா நம்மளுக்கு தோசை ரொம்ப நல்லா வரும். ஃபஸ்ட்டு ஒரு தோசை சின்னதாக தான் ஊற்றணும். அப்புறம் அடுத்தடுத்து நம்ம ஊற்றும்போது பெரிய தோசையை ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், தோசை நம்மளுக்கு அந்த கழும்பெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். இருந்தாலும் இந்த தோசையை நம்ம ஃபஸ்ட்டு சுடுற தோசையை நம்ம சாப்பிட வேணால் எடுத்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெள்ளையாகவே இருக்குது பாருங்கள், அந்த கழும்புலாம் இல்லை. எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தோசையே ரொம்ப அருமையாக நம்மளுக்கு ஒட்டாமல் வந்துருச்சு. நம்ம அந்த விளக்கெண்ணையை வச்சுட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். நல்லா தேய்ச்சிட்டு நம்ம பெருசாக ஒரு தோசை சுட்டு பார்க்கலாம் எப்படி வருது நம்மளுக்குன்னு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். சுற்றி செக்காட்டின எண்ணெய் தான் நான் ஊற்றுறேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது கூட. நம்ம நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா முருகலாக வரதை பார்க்கலாம். தோசை எப்படி வருதுன்னு. தோசை பாருங்கள், அதுவே அழகாக விடுது பாருங்கள் நம்மளுக்கு. போக போக நம்ம அப்படி ஒரு தோசை 2 தோசை 3 தோசைன்னு அப்படியே பெருசாக சுட்டுக்கிட்டு போகலாம். அவ்வளோதான், நம்மளுடைய தோசை அருமையாக வந்துருச்சு. இதே போல் நீங்களும் தோசைகள் பழக்கி பார்த்துட்டு அம்மாவுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.